நீங்கள் டேட்டா பொறுத்து டைமை பொறுத்து போடணும் அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் போட்டு அவங்களோட டேட்டா பொறுத்து போட்டுங்க. அதில் ஏஎல்பின்னு ஒன்று இருக்கும். அதில் திருவாதிரைன்னு வந்துச்சுன்னா நீங்கள் காதலிக்கிறீங்கன்னா உங்கள் காதலிக்கக்கூடிய பையனோ பொண்ணோ கண்ணங்கரேன்னு இருப்பாங்க, இல்லை செக்கச்சேவன் இருப்பாங்க. நீங்கள் முரண்பாடாக இருக்கும். கருப்பாக இருந்தால் சேப்பாக இருக்கும், சேப்பாக இருந்தால் கருப்பாக இருக்கும். ஆனாலும் பிடிக்கும், லாஜிக்கே இருக்காது. நீ சிகரெட் அடிக்க எனக்கு அதுக்கு தான் பிடிக்கும்பாங்க. சிகரெட் அடிக்கிறதா ஏன்டா பிடிக்கும்? நீ பார்க்க போகிறா எனக்கு அதான்டா பிடிக்கும். நீ விசில் அடிக்கிறா எனக்கு பிடிக்கும். நீ கை தட்டுறா எனக்கு பிடிக்கும். நீ ஸ்டேஜில் ஆட்டம் போகிறா எனக்கு பிடிக்கும். கற்பனை இருக்குல்ல, கற்பனையோட மிகப்பெரிய ஒரு இது முழுக்க மேக்கப்னா ஒரு பொதுவான ஒரு நிதர்சனமான வாழ்க்கையை மீறி கற்பனை வாழ்க்கை. சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நட்சத்திரம் 4 வருஷ காலம். எதுக்காக இந்த வீடியோ பேசுகிறோம் அப்படின்னா, நாளைக்கு உங்களுக்கு இந்த இடத்துல போணுச்சுன்னா நிதர்சனமான வாழ்க்கை வாழாமல் 4 வருஷம் கழிச்சு என் காதலில் அந்த பையன் ஏமாற்றிட்டான், அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு நீங்கள் சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அப்படி தானே? ஆமாம் சார். அதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். காதலிக்கும் போது இருக்கிறத விட காதல் தோல்வியை கையாளுறதுல நிறைய சிக்கல்கள் பார்க்குறோம். அதை கையாள முடியாமல் பரிதவிச்சு அதனுடைய ஏக்கங்கள், அதனுடைய தாக்கங்கள் அவங்கவுங்க குடும்பத்தில் இது ரொம்பவே மோசமாக இருக்குது. காதலிக்கும் போது இருக்கிற சுகம் மட்டும்தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அது இல்லாமல் போச்சுன்னா அதை ஏற்றுக்கிற பக்குவத்தில் நிறைய பேர் இல்லாததான் இன்றைக்கி பெரிய கோளாறுகள் பார்க்குறோம். அதுவும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டம். மறைமுகமான வாழ்க்கையாக வீட்டுக்குள்ளேயே அழுதுகிட்டு கிடக்குறாங்க. சுத்தமாக இழந்து நிற்போம். அது அவ்வளோதான் வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு போய்டு அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. நிதர்சனம் புரியும் போது அதை தாங்கிக்கிற இடத்துல இல்லாமல் இருக்காங்க. அதுக்கு தான் ஜோதிடம் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஒரு 60 வயசில் ஜோதிடம் படிக்கிறதுக்கும் 20 வயசில் ஜோதிடம் படிக்கிறது இதுதான் வித்தியாசம்.